பாவங்களை போக்கி புண்ணியங்களைத் தரும் இந்த மாசிமகத்தன்று இந்த ஒரு தவறை மறந்தும் கூட செய்துவிடாதீர்கள். 7 ஜென்ம பாவங்களை உங்களை வந்து சேர்ந்துவிடும். உங்களுக்கு முருகன் இஷ்ட தெய்வம் என்றால் ஓம் முருகா போற்றி என கமெண்டில் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த தவறை பண்ணாம பார்த்துக்கோங்க. மாசிமகத்தன்று நிறைய கோவில்களில் தீர்த்தவாரி நடைபெறும். அதை பார்ப்பதே புண்ணியம்தான். மேலும் அந்த குளம், ஆறு, கடல்களில் நீராடினால் இன்னும் புண்ணியம் வந்து சேரும். ஆனால் அதற்காக இந்த ஒரு தவறை செய்தால் நம் எந்த புண்ணிய நீருக்கு சென்று நீராடினாலும் அந்த புண்ணியம் நமக்கு வந்து சேராது. பாவம்தான் நம்மை பின்தொடரும். நம் அன்றைய நாளில் கங்கா, காவேரி, கோதாவரி, யமுனா போன்ற ஆற்றில் நீராடிவிட்டு அன்றைய நாள் அன்று ஏதாவது ஒரு உயிருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். அப்படி செய்வதன் மூலம் நம் இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்கள் கழிவதோடு நம் முன்னோர்கள் ஆசீர்வாதமும் கிடைக்கும். தானங்களிலே சிறந்த தானமாகிய அன்னதானத்தை நம்மால் முடிந்தவரை அன்றைய தினம் செய்யலாம். அது ஒரு சிறிய வாழைப்பழமாக கூட இருக்கலாம். இல்லையென்றால் ஏதாவது ஒரு சாப்பாடு பொட்டலம் வாங்கித் தரலாம். ஆனால் இந்த புண்ணிய ஆற்றின் கரையில் பழைய சாதங்களை வைத்திருப்பார்கள். அதை மட்டும் வாங்கி தானம் செய்ய விடாதீர்கள். புதிய கெட்டுப்போகாத பொருளைத்தான் தானமாக கொடுக்க வேண்டும். உங்கள் வீட்டில் உள்ள கெட்டுப்போகும் நிலைமையில் உள்ள பொருள்களையும் கொடுக்கக்கூடாது. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.